ரிப்போர்ட்ஸ், டிபேட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ்ஸ். நிகழ்வுகளை நுட்பமாகவும் ஆழமாகவும் அரசியல் சார்பற்றும் விவாதிக்கிறது RDX. ரிப்போர்ட்ஸ், டிபேட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ்ஸ் RDX நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளின் விவாதத்தை ஒருங்கிணைக்கும் முதன்மை செய்திகளை முதலில் பார்த்து விடலாம். விசிகாவை தொடர்ந்து விமர்சிக்கும் வைகோ. விமர்சிக்க வைப்பது யார்? தாவேக அரசு மீது எதிர்க்கட்சிகளைப் போல கூட்டணி கட்சியும் விஷக்கணைகளை வீசுவதாக விசிகாவை மறைமுகமாக தாக்கி பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. திமுக ஆட்சி காலத்தில் விசிக நடத்திய போராட்டங்களை வைகோ அறிவாரா எனவும், மதிமுக நடத்திய ஒரு போராட்டத்தையாவது அவரால் கூற முடியுமா என கேட்டு வைகோவுக்கு அமைச்சர் வன்னியரசு பதிலடி. திமுக மற்றும் தாவேக தேசிய அளவில் ஒரே அணியில் இணைய வேண்டும் என்ற கருத்துக்கு நோபல் பரிசு தரலாம் என சீண்டியிருந்த நிலையில் மீண்டும் திருமாவளவனுக்கு எதிராக பொங்கும் வைகோ. EPS மாவட்ட ஆலோசனை. கட்சியை கட்டமைக்கவா மேலும் களை எடுக்கவா? கட்சியிலிருந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் தொடர்ச்சியாக வெளியேறி தாவேகாவில் இணைந்து வருவதால் கலகலத்து போயிருக்கும் அதிமுக. கட்சியை வலுப்படுத்த வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் மாவட்ட வாரியாக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. வெளியே சென்றவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்காமல் அனைவரும் நம்பிக்கையோடு வெற்றிக்காக, கட்சி வளர்ச்சிக்காக கடுமையாக உழைக்க வேண்டும் என EPS பேச்சு. தொலைக்காட்சியில் ஜாயின் பண்ணப்போ இங்கே குருநாதர்கள் எனக்கு சொன்ன முதல் அறிவுரை நீங்கள் டிவியில் பேசும்போது ஒரே நேரத்தில் ஒரு IAS அதிகாரியும் ஒரு பெட்டிக்கடையில் வேலை பார்க்குறவரும் பார்ப்பாங்க. நீங்கள் ரெண்டு பேருக்கும் புரிய வைக்கிற மாதிரி அந்த செய்தியை எப்படி எளிவுபடுத்துறீங்க, எளிவுபடுத்துறதுலே தப்பாக சொல்லாமல் பார்த்துக்கிறீங்கிறதா உங்களுடைய திறமை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பொதுவாக நம்ம எடுக்கிற எல்லா தலைப்புகளுமே எங்கோ யாரோ அதிகார மட்டத்தில் பேசப்பட்டுட்டே இருக்கும். நாம் அதை ரொம்ப தாமதமாக எடுப்போம், இல்லை முன்னாடியே எடுப்போம், வேறு கோணங்கள் எடுப்போம். இந்த வைகோ திருமா சண்டையை தாவேக ஆஃபீஸில் கூட யாராவது பேசியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. RDXக்கு உண்மையிலே வைகோவை விமர்சிக்க வைப்பது யாருன்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா ரொம்ப பெரிய தைரியம் தான். ராப் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ராப் ப்ளீஸ். விசிக மற்றும் மதிமுக இடையிலான மோதல் நாளுக்கு நாள் வலுத்து வருகிறது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தொடர்ந்து திருமாவளவனை விமர்சித்து வருகிறார். ஏற்கனவே தேசிய அளவில் பாஜகவை எதிர்க்க தாவேகவும் திமுகவும் இணைய வேண்டும் என்ற திருமாவளவனின் கருத்துக்கு நோபல் பரிசு தரலாம் என்று கிண்டல் செய்த வைகோ, வடதுருவமும் தென் துருவமும் என்றுமே இணையாது என்றார். அதனைத் தொடர்ந்து தற்போது மீண்டும் திருமாவளவனை சீண்டியிருக்கிறார் வைகோ. தாவேக அரசு மீது எதிர்க்கட்சிகளைப் போல் கூட்டணி கட்சியும் விஷக்கணைகளை வீசுகிறது. திமுக கூட்டணியில் இருந்தபோது கண்டன குரல்களை எழுப்பியதுண்டா என்று விசிகவுக்கு மறைமுக கேள்வியை எழுப்பினார் வைகோ. இதற்கு விசிக அமைச்சர் வன்னியரசு பதிலடி தந்திருக்கிறார். திமுக ஆட்சி காலத்தில் மதிமுக நடத்திய ஒரு போராட்டத்தையாவது வைகோவால் சொல்ல முடியுமா என்று கேள்வி எழுப்பியிருக்கும் வன்னியரசு, விசிக அப்போதும் போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறது என்றார். விசிக மதிமுக மோதல் முற்றியதற்கு காரணம் என்ன? தொடர்ந்து அதிகரிக்குமா? முற்றுப்புள்ளி வைக்கப் போவது யார்? போன்ற கேள்விகளை அலசுகிறது இந்த RDX. நான் பேர்களை சொல்ல விரும்பவில்லை. கட்சிகள் தினந்தோறும் ஒரு விமர்சனம். திமுக ஆட்சி இருந்த போது உங்கள் பானங்கள் எங்கே போயிற்று? அந்த அரசுக்கு எதிராக பல போராட்டங்கள் நடத்தியதே அண்ணன் வைகோ அவர்கள் அறிவாரான்னு தெரியாது. அதை பற்றி நாம் கவலைப்படவில்லை. தன்னுடைய மதிப்பை அவர் குறைத்து அவர் பேசுவது சரியில்லை. எதையாவது பேசு, பேசிக்கொண்டே இரு. சிறுத்தைகளை பற்றி பேசு. டிபேட் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அது அப்படி கேட்கக்கூடாது. என்னதான் சார் பிரச்சனை, என்ன சார் பிரச்சனை? RDXக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் क्वेश्चन ப்ளீஸ். தொல் திருமாவளவன் மீது திரு வைகோவுக்கு என்ன கோபம் அல்லது கோபம் ஏன்? வைகோ என்ன சொன்னார்னு பார்த்தலாம்.
வைகோவோட வீடியோ ப்ளீஸ். ஒரு 15-20 நாட்களாக முதலமைச்சர் மீதும் அந்த அரசு மீதும் விசக்கணைகளை எதிரிகள் வட்டாரம் மட்டுமல்ல கூட்டணி கட்சிகள் வட்டாரத்தில் இருந்தும் நாள்தோறும் பானங்களை பிரயோகிக்கிறார்கள். திமுக ஆட்சி இருந்த போது உங்கள் பானங்கள் எங்கே போயிற்று? ஏன் கட்டண குரல் அன்றி எழவில்லை? கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கிற கட்சி இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக். கூட்டணின்னு வந்துட்டாங்கல்ல, ஒரு வார்த்தை விஜய் அரசை பற்றியோ அது அமைச்சரவை பற்றியோ ஒரு விமர்சனம் உண்டா? கிடையாது. விமர்சிக்க விரும்புகிறீர்களா? அமைச்சர்களை கூப்பிட்டு சொல்லுங்க. முதலமைச்சரை வேற பார்த்து அவர்கிட்ட சொல்லுங்க. ஏன் பிரஸை பார்க்குறீங்க? ஏன் ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்றீங்க? ஏன் டிவியை பார்க்குறீங்க? நான் பெயர்களை சொல்ல விரும்பவில்லை. கட்சிகள் தினந்தோறும் ஒரு விமர்சனம். நம்ம தயவுல தானே ஆட்சி நடத்தணும். விஜய் எந்த நேரம் கவுக்கலாம் இல்லை. சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசுக்கு ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. வன்னியரசனோட வீடியோ ப்ளீஸ். இல்லை, அவர் மறைமுகமாக தான் சொல்கிறாரு, நேரடியாக விடுதலை சிறுத்தையில் சொல்லலை. அவர் பொதுவாக சொல்கிறாரு. அதனால் எங்களை குறிப்பிட்டு சொல்கிறாரு, நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனாலும் நீங்கள் ஒரு நல்ல நிர்வாகம் நடத்த வேண்டிய பொறுப்பு இருக்குது, தேவை இருக்குது. அப்படிங்கும்போது தலைவர்கள் அந்த குறையை சொல்கிறது அல்லது அதை சரி பண்ண வேண்டும் என்ற நோக்கத்தில் சொல்வது தவறில்லை. இப்போ நானே ஒரு அமைச்சராக இருக்கிறேன். அமைச்சரை நீங்கள் செய்கிறது சரியில்லைங்க, நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள், இந்த மாதிரி அப்படின்னு சொன்னால் அதை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தில் தான் இருக்கிறேன். நான் எனக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் மக்கள் தான், மக்களுக்காக பாராட்டக்கூடிய தலைவர்கள் தான். அதனால் அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அதனால் அண்ணன் வைகோ அவர்கள் இம்மாதிரியான கருத்துக்களை சொல்வது கூட அது ஒரு ஆக்கப்பூர்வமாக தான் நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணாங்களா? தாவேக அரசு கூட்டணியில் இருக்கும்போது மட்டும் ஏன் இப்படி கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி? இல்லை, அப்படி எதுவுமே கடந்த காலத்தில் திமுக ஆட்சியில் நாங்கள் கூட்டணியில் இருந்தபோது அந்த அரசுக்கு எதிராக பல போராட்டங்கள் நடத்தியதே அண்ணன் வைகோ அவர்கள் அறிவாரான்னு தெரியாது. எத்தனை போராட்டங்கள், ஒரு போராட்டமாக அவர் நடத்தியிருப்பாரா? அதனால் அண்ணன் வைகோ அவர்கள் மீது எங்களுக்கு எப்போதுமே மரியாதை உண்டு. ஆனால் அவர் மரியாதை மதிப்பை தன்னுடைய மதிப்பை அவர் குறைத்து அவர் பேசுவது சரியில்லை. உலக அரசியல், பொருளாதாரம், இயற்பியல் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்ன உங்களுக்கு இந்த கேள்வி கொஞ்சம் கடினமான கேள்வி. தொல் திருமாவளவன் மீது வைகோவுக்கு கோபம் ஏன்? எஸ், இது வைகோ தன்னை நிரூபித்துக் கொள்வதற்கான முயற்சி தான். இது முழுக்க முழுக்க தன்னை எப்படியாவது நிரூபித்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் கருதுகிறார். எப்படி நிரூபித்துக் கொள்ள வேண்டும் என்று கருதுகிறார்னா, ஒரு திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்ததன் பிறகு அவர் திமுக அரசை பார்த்து சேற்றை வாரி இறைத்ததை நாம் பார்த்தோம். ஊழல், முறைகேடு, மரியாதை கிடையாதுன்னு ரொம்ப மிக மோசமாக ஒரு விமர்சனம் பண்ணார் அவர். எப்போ கூட்டணியிலிருந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறம். அப்போது அம்பேத்கர் அரசியல் நிர்ணய சபையில் இருந்து இந்த அரசமைப்பு சட்டத்தை வடித்து சிற்பின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அதுக்கு அவர் தலைமை தாங்கினார். அந்த குழுவில் வேறு பலர் இருந்தாங்க. வேறு பல நிர்பந்தங்களுக்கும் அவர் ஆட்பட்டு போக வேண்டி இருந்தது. ஆனால் அவர் ஒரு பிறகு முரண்பட்டு வந்ததன் பிறகு இதை கொளுத்துறதுக்கு ஒருத்தர் தயாராக இருந்தால் அந்த கூட்டத்துக்கு நான் தான் தலைவனாக இருப்பேன்னு அவர் சொன்னார். அப்போ தந்தை பெரியார் அம்பேத்கரை பார்த்து கேட்டார், எழுதும்போது என்ன வாயில் வெங்காயமாக வச்சுட்டு இருந்தேன்னு கேட்டார். அப்போ வைகோவை அதை பார்த்து கேட்டாங்க, கூட்டணியில் இருந்த பின்ன வாயில் வெங்காயமாக வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது கூட்டணி தர்மம் கிடையாது. கூட்டணியில் இருக்கும்போது அதை விமர்சித்து பேசுறது கூட்டணி தர்மம் கிடையாதுன்னு அவர் சொல்ல போக அதற்கு மிக கடுமையான எதிர்வினைகளை அவர் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. அரசியல் மாண்பு, அறநெறி எதை பற்றியும் கவலைப்படாமல் அவர் பேசுகிறார் என்பது போல விமர்சனங்கள் இருந்தது. இன்னும் அவருக்கு அது ஆறாத காயமாக இருக்கிறது. இதன் மூலமாக அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்பவும் பாருங்க, நான் கூட்டணின்னு வந்துட்டா அதை எதிர்த்து பேசவே கூடாது, நீங்க விமர்சிக்கவே கூடாது, நான் இப்பவும் சொல்றேன் பாருங்க, அதை நான் விடுதலை சிறுத்தைகளை கட்சியை பார்த்து சொல்கிறேன் என்பது போல அவர் பேசுகிறார். தன்னை நியாயப்படுத்திக் கொள்வதற்கு பேசுறது மாதிரி தான் இருக்குது பேச்சு. எனக்கு இதில் இன்னொரு கோணம் என்ன படுதுன்னா, வைகோ அவர்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவர் திமுகவில் இணைகிறாரு. திமுகவோட கொள்கைகளை எடுத்துகிட்டு போகிறாரு. நாடாளுமன்றத்தில் எடுத்துகிட்டு போகிறாரு, மக்கள் மன்றத்தில் எடுத்துகிட்டு போகிறாரு. ஏறக்குறைய திமுகவினுடைய அடுத்த தலைவர் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டார். அதுக்கு பெரிய லெவலில் தடைக்கல்லாக இருந்தது மு.க. ஸ்டாலின். அவர் ரொம்ப உறுதியாக நம்புகிறார். அதுக்கு பிறகு மதிமுக உருவாக்கம், அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் வைகோவினுடைய அரசியல் வாழ்க்கையில் அவர் எடுத்திருக்கிற மிக முக்கியமான முடிவு,
கலைஞருக்கு பிறகு மு.க. ஸ்டாலின் எந்த வகையிலும் கட்சியிலும் ஆட்சியிலும் தலைவராகவும் முதல்வராகவும் வர்றதுக்கான தகுதி இல்லாதவர் அப்படிங்கிறது தான் வைகோ அவருடைய உள்மனம். அதனால தான் அது மதிமுகவே பறக்குது. 2021 தேர்தல் அதுக்கு பெரிய இடியை கொடுத்துருச்சு. 2021, 26 5 ஆண்டுகள் திமுக மதிமுகவை எப்படி நடத்தினாங்கிறதுக்கு நிறைய அவங்க சொல்றாங்க, நாங்கள் செஞ்சோன்னு. ஆனால் வைகோ அவர்களுக்கு அவருடைய அரசியல் வாழ்க்கையில் எடுத்த ரொம்ப முக்கியமான முடிவு தோல்வின்னு ஆயிடுச்சு. இல்லை, எந்த ஸ்டாலின் வந்து கலைஞருக்கு பிறகு திமுக வழிநடத்த முடியாதுன்னு சொன்னாரோ அவர் தலைவர் ஆகிறாரு. பிரிஞ்சு கிடந்த, இன்னும் சொல்ல போனால் ஸ்டாலின் தலைவரான பிறகு அழகிரியோட பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லை. கட்சி வந்து ஒரே இடத்துல தான் இருந்தது, பல அதிகார மையங்கள் இல்லாமல் இருந்தது. தலைவராயிட்டார், முதலமைச்சர் ஆவாரா அப்படின்னு கேட்டால் 19, 21, 24 3 தேர்தலில் தொடர் வெற்றி. அப்போ இந்த இடத்துல வைகோ அவர்களுடைய ஏறக்குறைய வைகோ அவர்கள் அந்த 5 ஆண்டுகள் வந்து ஓய்வில் தான் இருந்தார்னு வச்சுக்கலாம். பெரிய பொது நிகழ்ச்சிகள் இதுலேயும் கலந்துக்கல. அது ஒவ்வொரு நாளும் வைகோ அவர்களுக்கு என்ன மாதிரியான மன உளைச்சல் அது கொடுத்துருக்கும்? உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையாக, உங்களுக்கு மிகப்பெரிய ஃபோர்ஸாக மதிமுகங்கிற ஒரு இயக்கத்தை உருவாக்கி அதை தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஆகப்பெரிய கட்சியாக மாற்றணுங்கிறது அவருடைய இலக்காக இருந்து அது பொய்த்து போய் நீங்கள் திமுகவில் வெளியே வர்றதுக்கு ஸ்டாலின் காரணம் அல்ல அப்படிங்கிற காரணத்தை 5 ஆண்டுகளும் வைகோ வந்து ஃபீல் பண்ணியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இப்போது ஒருவேளை 26 திமுக தோத்த பிறகும் கூட தாவேக்காவில் போய் இணைஞ்ச பிறகு தான் அது ஸ்டாலினை இப்போ திட்ட முடியாது. நீங்கள் ஸ்டாலினை திட்டுறதுங்கிறது அந்த 5 ஆண்டுகளில் திமுகவும் ஸ்டாலினும் வைகோவை எப்படி நடத்துனாங்கிற பொறுத்து. ஆனால் இப்போ யாரை திட்ட முடியும்? ஏன்னா இப்போ தான் முடிஞ்ச ஒரு வெளில வந்திருக்காப்புல, மேடையை பார்த்துருக்காரு. திட்டுறதுக்கான மிகப்பெரிய வலுவான இன்னொரு காரணம், திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கிறதுலே பெரிய கட்சி, அந்த கட்சியை விட்டுருவோம். காங்கிரஸுக்கு அடுத்த இடத்தை யார் கொண்டு போய் விசிகாவுக்கு கொடுத்ததுன்னு வைகோ அவர்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு. நீங்கள் அந்த கேள்விக்கு என்ன ஆன்சர் சொல்லுவீங்க? கூட்டணி கட்சிகளோட பட்டியல் வரிசையில் திமுக காங்கிரஸ்க்கு அடுத்து 3ஆவதாக எப்படி விசிகா வந்துச்சுங்கிறதான் வைகோ அவர்களுக்கு உள்ள சுத்தி கேள்வி. இந்த கேள்வி எப்படி ஆன்சர் பண்ணுவோம்? இல்லை, இந்த கேள்விக்கு அது அவர் ஆன்சர் பண்ணுறதுன்றது வந்து என்னன்னா, தன்னை மையப்படுத்தி கொண்டு அவர் பேசுகிறாருன்றதான் அதில் உள்ள சிக்கல் இல்லையா? நீங்கள் அதானே சொல்ல வரீங்க? இல்லை, மதிமுக எம்பிக்களை பெறுவதிலோ எம்எல்ஏக்களை பெறுவதிலோ சொந்த சின்னத்தில் நிற்கிறதிலோ அவங்க ரொம்ப உறுதியான நிலைப்பாடுகளை எடுக்கலை. 2வது, துரை வைகோவை கட்சிக்குள்ளே அறிமுகப்படுத்தி கட்சிக்குள்ளே ஏற்பட்ட சலசலப்புகள் அதை இன்னும் கொஞ்சம் கூட பீஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம், ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக பண்ணியிருக்கலாம்னு எனக்கு தோணுது. இல்லை, அது ஒரு காரணம். இந்த வைகோ வந்து தன்னை நிரூபித்துக் கொள்வதற்காக இதை பேசுகிறாருன்னு. 2வது ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா, அது ஆற்றாமை, அரசியல் ஆற்றாமை. தாவேகா வந்து இவ்வளவு பெரிய சக்தியாக இந்த தேர்தலுக்கு பிறகு உருவெடுக்கும் என்பதை நாம் ஊகிக்காமல் விட்டு விட்டோமோ என்கிற ஆற்றாமை இருக்குல்ல. எனக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னா, திமுக கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு இந்த தகவல் தெரிஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். திருமாவளவனுடைய தேர்தலுக்கு முந்தைய நிறைய முரண்பட்ட வீடியோக்கள் திரும்ப வர்றதுங்கிறது, அவர் தொங்கு சட்டசபை வரலாம், அதனால சட்டப்பேரவை தேர்தலில் நிற்கலான்னு இருக்கேங்கிற மாதிரியான பேச்சு எல்லாமே வந்து அப்படி ஒரு தேர்தல் முடிவை நோக்கி தான் தேர்தல் போய்கொண்டிருக்கு அப்படின்னு அரசியல் தலைவர்களுக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. வைகோக்கு தெரியாமல் இருக்கு, நீங்கள் நம்மளான்னு தெரியல. திருமாவளவனுடைய உரையாடல் வச்சு பார்க்குற போது ஏறக்குறைய திமுக கூட்டணி கட்சியில் இருந்த அத்தனை தலைவர்களுக்குமே அது ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தாவேக்கா இப்படி ஆட்சியை பிடிக்கும்னு வேணா அவங்க எதிர்பார்க்காம இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு தொங்கு சட்டசபை அல்லது யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத ஒரு இடத்தை நோக்கி 2026 போயிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க ஸ்மெல் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. இல்லை, இப்போ இந்த தாவேக்காவை பொறுத்தவரையில் தேர்தலுக்கு பிறகு வந்து இவங்க கணிக்க முடியாத ஒரு உயரத்துக்கு அவங்க போயிட்டாங்க என்கிற ஆற்றாமை வந்து வைகோ பேச்சில் இருக்கு. அந்த ஆற்றாமையினுடைய வெளிப்பாடு தான் இவருடைய இந்த மாதிரியான பேச்சு. இப்போ நீங்கள் பேசும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஆவேசத்தை நீங்கள் பார்த்துருக்கலாம். அவருடைய வழக்கமான ஆவேசத்தில் எல்லாம் அந்த ஆவேசத்துக்கு பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. தாவேக அரசை ஆதரிக்கிறேன்னு சொல்றாரு, அந்த கூட்டணியில் நாங்கள் இருக்கிறேன்னு சொல்றாரு, கூட்டணிக்கு பேர் வைக்கணும், அது இதனால பேசிட்டு இருக்கிறாரு. சரி, அதுக்கு என்ன அரசியல் ரீதியான மதிப்பு இருக்கு, அதுக்கு என்ன பெருமதி இருக்குன்னா ஒன்றும் இல்லை. இவங்க தனியாக எவ்வளவு வாக்கு சதவீதம் வச்சிருக்கிறாங்க, தனியாக நின்று வெற்றி பெற முடியுமா, அல்லது ஒரு கட்சிக்கு வலுச்சேர்க்கக்கூடிய அளவுக்கு வலிமையாக இருக்கிறாங்களா என்பதெல்லாம் சந்தேகத்திற்குரியது. அப்போ என்னன்னா, முன்கூட்டியே ஒருவேளை கணித்து நம்ம தாவேகாவோட போயிருந்தா இடங்களை பெற்று வெற்றி பெற்றிருக்கலாம். இப்போ அரசு அமைந்ததன் பிறகு ஆட்சி பொறுப்புக்கும் கூட வந்திருக்கலாம் என்கிற ஒரு ஆற்றாமை. 2வதா, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் வந்து கூட்டணி என்பது ரொம்ப முக்கியமானது என்பதாகத்தான் தொடர்ச்சியாக நம்ம வர்ற தேர்தல்களில் பார்க்குறோம். எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு கூட்டணி சேர்ந்து தான் வரணும். இப்போது தாவேகா வந்து தேர்தலில் 35 விழுக்காடு வாக்குகளை பெற்று, ஆனால் பெரும்பான்மைக்கு 10 இடங்கள் குறைவாக வெற்றி பெற்று தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க. எம்ஜிஆர் பெரும்பான்மைக்கு இடங்களை பெற்றாலும் கூட வாக்கு சதவீதம் என்பது 25. அப்படி ஒரு முரண்பாடு இருந்ததை நம்ம பார்க்குறோம். இந்த ஒருவேளை இந்த தாவேகாவுக்கு இந்த கூட்டணி வாய்த்திருந்தால், இப்போ தேர்தலுக்கு முன்பே விடுதலை சிறுத்தைகள் இந்த மாதிரியான எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒருவேளை அவங்களோட இருந்திருந்தாங்கன்னா இந்த பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை எட்டுவதில் அவங்களுக்கு சிக்கல் இருந்திருக்கிறாது.
இப்படி ஒரு கண்ணோட்டம் இருக்கு. அந்த கண்ணோட்டம் வந்து தாவேகாவுக்கு உருவாகும் போது இவங்களை எப்படி நடத்துவாங்க என்கிற அந்த பயத்துல இருந்தும் இவர் இப்படி பேசுறாரு. அதுல இருந்து உருவாகிற ஒரு ஆற்றாமையில இருந்து அவர் பேசுறாங்க. அப்போ பிரதானமா வந்து பாத்தீங்கன்னா தாவேகா என்கிற ஒரு கட்சியினுடைய ஒரு மாபெரும் எழுச்சி அல்லது அந்த வெற்றி, அதுக்கு பிறகு இந்த கட்சிகளினுடைய சிந்தனை வந்து அது புரட்டி போட்டிருக்கு. இப்போ ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார் திருமாவளவன் வந்து கட்சிக்கு, தாவேகா அரசுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார். ஆனா தாவேகா கூட்டணியில் நாங்க இருக்கமா என்று சொல்லும் பொழுது அதுல அவர் ஒரு சின்ன பின்வாங்கலோடு அவர் பேசுறாரு. அப்ப இந்த பேச்சுக்கள் இருக்குல்ல, அப்ப என்னன்னா அந்த தாவேகாவோடு நம்ம சேர்ந்து அந்த தேர்தலை சந்திக்கவில்லை, ஒருவேளை தேர்தலை சந்தித்திருந்தால் என்கிற ஒரு எண்ணமோ, மற்றொரு புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாம் எப்படி நடத்தப்படுவோம் என்கிற அந்த அச்சமும் சேர்ந்து இது ரெண்டு அலைக்கழிக்கிற புள்ளியிலிருந்து தான் இவங்க இப்படி மாறி மாறி பேசுகிறேன். இப்போ தொல் திருமாவளவன் மீது வைகோவுக்கு கோபம் ஏன்னா இதுதான் காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வி போயிடலாம். ரெண்டாவது கேள்வி. விசிக மதிமுக மோதல் தாவேகா கூட்டணியில் சலசலப்பை உண்டாக்குமா? இன்னொரு விஷயம் வந்து அண்மையில் ஒரு நிகழ்ச்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் வைகோவை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசிகிட்டு இருந்தார். அப்போ ஒரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, வைகோ அண்ணன் வந்து எனக்கு கூப்பிட்டுருந்தாரு, ஒரு அமைச்சராக என்கிட்ட என்ன வேணால் கேட்கலாம், ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு வள்ளுவர் கூட்டத்தை கொடுக்கணும்னு கேட்குறாரு, திரும்ப ஃபோன் பண்ணார், லிடியன் நாதேஸ்வரம் வந்து இது முடிச்சுட்டு வராரு, சிம்பனி முடிச்சுட்டு வராரு, அவருக்கு நம்ம ஒரு அரசு மரியாதை கொடுக்கணும். இந்த மாதிரி அமைச்சர் ராஜ்மோகனுக்கு வைகோ அவர்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு பேசினார் அப்படிங்கிறத ராஜ்மோகன் அந்த மேடையில் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கார். எனக்கு என்னன்னா, போன ஆட்சியில் வைகோ எந்த அமைச்சரையாவது பேசினாரா, அவங்க ஃபோன் எடுத்தா, எனக்கு உண்மையில அந்த சந்தேகம் இருக்குது. அதாவது ஸ்டாலினுக்கும் வைகோவுக்குமான நட்புங்கிறது வேற. ஆனால் 5 ஆண்டுகள் ஆட்சி நடக்கிற போது கூட்டணி கட்சி தலைவருங்கிற முறையில் வைகோ ஏதாவது கோரிக்கைகளை வச்சாரா, அந்த கோரிக்கைகளுக்கு திமுக தலைமை என்ன செவிமடுத்தாங்க, இது குறித்த எந்த பொது தகவலும் நம்மகிட்ட இல்லை. ஒருவேளை கடந்த ஆட்சியில் இன்னும் சொல்ல போனால் இடதுசாரிகளுக்கும் விசிகாவுக்குமாவது திமுக அரசை கடுமையாக விமர்சிக்கிற, எதிர்த்து போராடுகிற நிறைய இடங்கள் கிடைச்சது. வைகோவுக்கு அது மாதிரி கூட ஒன்றும் கிடைக்கலையோ? அந்த 5 ஆண்டுகளுமே அவர் அரசை பாராட்டவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு ஓய்வு தான் எடுத்துகிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன் நான். இல்லை, நீங்கள் அவர் வந்து வாய்ப்பு கிடைக்கலன்னு நம்ம சொல்ல முடியாது. வாய்ப்பு கிடைச்ச போதும் அவர் பயன்படுத்திக்கல. ஏன்னா அதுதான் கூட்டணி தர்மம். கூட்டணியில் போய் சேர்ந்துட்டோம்னு சொன்னால் அதை எந்த காரணத்தை கொண்டு விமர்சிக்க கூடாது. அந்த அரசு என்ன தவறு செஞ்சாலும் அதை கேட்கக்கூடாது. 16 மணி நேரம் வேலை பார்க்கணும் ஒரு அரசாணை வரும்போது அதை கூட்டணி தர்மம்னு சொல்லி எப்படி சார் ஏற்றுக்க முடியும்? அப்படி அதே கேள்விதான் இன்னைக்கு அவரை பார்த்த அரசியல் அரங்கில் இருக்கு. அந்த கேள்விதான் அவரை பார்த்த அரசியல் அரங்கு இருக்கு. அதை திரும்ப திரும்ப நிலைநாட்டிக்கிறது தான். இப்போ இங்க கேள்வி என்னன்னா, தாவேகா கூட்டணியில் சலசலப்பை உண்டாக்குமா? இது வந்து முதல்ல இந்த தாவேகா கூட்டணியில்ங்கிற வார்த்தை யார் எழுதுனா? இந்த கூட்டணி முதல்ல வந்துருச்சா? இந்த கூட்டணிக்கு பேர் என்ன? இந்த கூட்டணியில் யார் யாரெல்லாம் இருக்காங்க? இப்போ தாவேகா கூட்டணியில தாவேகா தலைமை தாங்குகிறது. அந்த கூட்டணியில வந்து காங்கிரஸ் இருக்காங்க. காங்கிரஸ் உறுதியாக இருக்கு. அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இன்னும் சொல்ல போனா தாவேகா கூட்டணியில தாவேகா இருக்கோ இல்லையோ காங்கிரஸ் இருக்குது. அப்புறம் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது. இருக்க சொல்லிட்டாங்களா அவங்க? இல்ல சொல்லல. 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதுல இருக்கிறாங்க. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருக்கு. இதெல்லாம் இருக்கிறாங்க அவங்க கூட்டணியில. கூட்டணிக்கு மேலும் சிலரும் கூட வந்து சேரலாம். உதாரணமாக பாமக வந்து சேருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக ஊகிக்கப்படுகிறது. எப்படி ஊகிக்கப்படுகிறது? அன்புமணியினுடைய பேச்சை நீங்க கேட்டீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? அண்மையில் அவர் பேசும்பொழுது அரசை வந்து ரொம்ப புகழ்ந்து அவர் சொல்லியிருந்தார். ஜனநாயகத்தை அவங்க காப்பாற்றிட்டாங்க என்பது போல் அவர் சொல்லியிருந்தார். நமக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. பொதுவாக அரசை வந்து கடுமையாக விமர்சிக்கக்கூடியவங்க அவங்க ரொம்ப அதை ஒரு இதாக சொல்லியிருந்தார். ஸோ அப்போ பாமகவும் அந்த கூட்டணியை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கா? அப்போ தாவேகா வந்து இப்போவே ஒரு வலுவான கூட்டணியோடு தான் இருக்கு. இந்த கட்சிகள் தாங்கள் கூட்டணியில் இருப்பதை பகிரங்கமாக உறுதிப்படுத்தவில்லை. இப்போ இந்த 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? இல்லை சார், தாவேகா கூட்டணி கட்சிகளுடைய அந்த மாமல்லபுரத்தில் நடந்த அந்த ரிசார்ட்ல நடந்த ஹோட்டலில் இடதுசாரிகள் போகல. இடதுசாரிகள் அன்னைக்கு காலையிலவே முதலமைச்சர் தலைமைச் செயலகத்தில் பார்த்தாங்க. திருமாவளவன், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மதிமுக, காங்கிரஸ் தான் கலந்துக்கிட்டாங்க. இடதுசாரிகள் இன்னமும் அபிஷியலா தாவே கூட்டணியில் இணையல. அது ஒரு அலங்கார நடவடிக்கைன்னு தான் நான் பார்க்கிறேன். என்ன இருந்தாலும் கம்யூனிஸ்ட் கோட்டை தாண்டி போக முடியாது. அங்க போறதுங்கிறது ஒரு அலங்கார நடவடிக்கை தான். மற்றபடி அவங்க முழுக்க அந்த கூட்டணிக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளோடு தான் இருக்காங்க. இனிமேல் போய் அவங்க இன்னொன்று வந்து அன்புமணி அவர்கள் அரசை விமர்சிக்கிறதுல வந்து இன்னும் அதே பாயிண்ட்ல தான் இருக்கு. அவர் அறிக்கைகளை பொறுத்த வரைக்கும் அறிக்கைகள் வந்து அரச கடுமையாக விமர்சிக்குது. மேடைகளில் பேசும்போது ஒரு புது முறையா வந்து தலைவர்களோட அமைச்சர்களோட அவருக்கு இருக்கிற நெருக்கத்தை வந்து காண்பிக்கிறார். ஆதவ அர்ஜுனா பற்றி பேசும்போது, அர்ஜுனா எப்படி இருந்தாலும் நீ அந்த ஸ்போர்ட்ஸுக்கு ஃபண்டு ரெடி பண்ணிடணும்னு
ஆதவர்ஜனாவுக்கு ரொம்ப உரிமையாக பேசுகிற இந்த டோன் வந்து மிஸ்ஸிங். இது கடந்த காலங்களில் கூட்டணியில் இருந்தபோது கூட இப்போ வந்து தலைவர்கள்ட்ட நேராக பேசும்போது நட்புடனும் அறிக்கைகளை வந்து எதிர்க்கட்சியாக விமர்சிக்கிறார். ஆமாம், அப்போ வந்து அவங்களும் வந்து கூட்டணிக்கு நகர்ந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ வந்து கூட்டணி வந்து வலுவாகி கொண்டிருக்கிறது. அந்த கூட்டணி ஏற்கனவே வலுவாகி கொண்டிருக்கிறது. இன்னும் சில கட்சிகளும் வந்து அது மேலும் வலுவாவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறது தான் அதனுடைய பொருள். ஆனால் இந்த கேள்வி வந்து சலசலப்பை உண்டாக்குமா அப்படின்னு ஒரு எதிர்மறை தன்மையோட இருக்கு. பார்த்தா விசிகாவுக்கு இருக்கிற 2 எம்பிக்களும் கம்யூனிஸ்ட் இந்திய முஸ்லீம் இருக்கிற 2 எம்பிக்களும் 4 எம்பிக்களும் சேர்த்தாலே பாமகவோட 4 எம்எல்ஏக்கள் வந்துருவேன். 2 எம்எல்ஏ, இந்திய முஸ்லீம் 2 எம்எல்ஏ. அவங்க போனா கூட இல்ல ஆதரவுங்கிற அடிப்படையில் நீங்க சொல்றீங்க. நான் வந்து இப்ப அரசுக்கு ஆதரவு தர்றது, இந்த எம்எல்ஏக்கள் ஆதரவு தர்றதுங்கிறதுக்குள்ளே போல. இப்ப வைகோவுக்கு எந்த எம்எல்ஏவும் இப்ப இல்ல. அவங்க கட்சிக்கு 2 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அவங்க உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றவர்கள். அப்போ அது ஒரு பயனற்றது. ஏன் இவர் இவ்வளவு தூரம் ஆதரிக்கிறார்? எம்எல்ஏக்கள் இல்லாத ஏன் இவர் இவ்வளவு தூரம் ஆதரிக்கிறாரு? எம்எல்ஏக்கள் வச்சுறவங்க அரசிலே போய் பங்கேற்று இருக்கிறாங்க. பாமகவும் அதை நோக்கி நகர்வது போல இருக்குல்ல. இது வந்து அரசு ஆதரிக்கிறது, அரசுக்கு தேவையான பெரும்பான்மை என்பதை தாண்டி அரசியல் ரீதியான முக்கியத்துவம் அதுக்கு இருக்குன்னு நான் சொல்றேன். இல்லை, இப்போ திருமாவை திட்டுறதன் மூலமா வைகோவுக்கு என்ன சார் அரசியல் லாபம்? திருமாவை திட்டுறதுங்கிறது அதில் அதனுடைய பொருளே அல்ல. திருமாவை அவர் திட்டுறாருங்கிறது இந்த 2 காரணங்கள் இருக்கு. ஒன்று, அவர் தன்னை நியாயப்படுத்திக் கொள்ள பார்க்கிறார். 2வது, அரசியல் ஆற்றாமை வெளிப்படுத்துகிறார். ஆனா இது 2க்கும் பின்னணியில் அடிப்படையா இருக்கிறது என்னன்னா, தாவேகா வந்து இன்னைக்கு அரசியல் ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறது. அந்த சக்தியோடு நாம் ஏற்கனவே கைகோர்க்காமல் விட்டு விட்டோம். இனி அந்த சக்தியிடம் இருந்து நாம் கையை எந்த வகையிலும் விலக்கி கொண்டு விடக் கூடாது. அவங்க கையை இறுக பற்றி கொள்ள வேண்டும் என்கிற விளைவில் இருந்து அவர்கள் இதை செய்கிறார்கள். இந்த இன்னைக்கு நம்ம தலைப்பு கொடுத்திருக்கிறவங்க வந்து ரொம்ப டெக்னிக்கலா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. விசிகாவை தொடர்ந்து விமர்சிக்கும் வைகோ விமர்சிக்க வைப்பது யாருன்னா, வைகோ இயல்பா விசிகா விமர்சிக்கிற மாதிரி தெரியல. யாரோ வைகோவை கூப்பிட்டு நாங்க அன்புமணியை சேர்த்தாலும் சேர்த்துக்குவோம், நீங்க எதுக்கும் திருமாவை திட்டி அவர் வெளில அனுப்புறதுக்கான முதல் புள்ளியை போட்டு வைங்கன்னு சொன்ன மாதிரி இந்த தலைப்பு இருக்கு. அப்படிதானே? இல்ல, இப்ப விமர்சிக்க வைப்பது யார் அப்படிங்கிறத நான் வந்து விமர்சிக்க வைப்பது எது அப்படின்னு தான் நான் இப்ப சொல்றேன். விமர்சிக்க வைப்பது எது? அந்த திருமாவளவனுக்கு நோபல் பரிசு கொடுக்கலாம்ங்கிற வார்த்தை வந்து கொஞ்சம் ஓவர்த்துருவாது. ஆனால் அந்த கேள்விக்கு அந்த ஒவ்வொருத்தருக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருந்துச்சு அந்த பேட்டி அன்னைக்கு. அது ரொம்ப வலிஞ்சு திணிச்சு அன்னைக்கு திருமாவளவனை வந்து அப்படி பேசணுங்கிற மாதிரி இருந்தது. அப்படி ஒரு நெருக்கடி என்னமோ அதிமுகவுக்கு இருக்கிற மாதிரி தெரியலையே சார். இல்லைங்க, அன்னைக்கு அவர் வலிந்து திணித்து பேசுறது இல்லை. கேள்வி அவங்க கேட்குறாங்க. தேசிய அளவில் வந்து திமுகவும் தாவேகாவும் ஒரே அணியில் தான் இருக்குன்னா அந்த கருத்துக்காக நோபல் பரிசு தரலாம் அப்படிதான் அவர் சொல்லிட்டு போனார். அப்போ திமுக என்கிற அந்த பேச்சே வந்து அவருக்கு எட்டிக்காயா கசக்குது. அதுல இருந்து அவர் அந்த பதில் சொல்றாரு. ஆனா திரும்ப எதிர்ப்பு கிளம்பினதன் பிறகு அவர் என்னன்னா, அந்த வார்த்தையை வந்து நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். இல்லை, திருமாவளவன் வந்து அந்த பேட்டியில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார். நான் வந்து திமுகவும் தாவேக்காவும் ஏன் இந்தியாவுக்கு வேண்டிய இருக்கணும்னு சொல்கிறேன்னா, முதல்ல இதை சொன்னால் எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க, திட்டுவாங்க, அவங்களுக்கு இது புரியாது, இருந்தாலும் பரவாயில்ல சொல்கிறேன்னு சொல்லிட்டு தான் அந்த கதையை அந்த உரையாடலே சொன்னார். அப்போது இல்லை என்ன, நான் ரொம்ப நான் சொல்ல வர பாயிண்ட் ரொம்ப சிம்பிள் நெல்சன். வைகோ பேசுறாரு, திருமாவை பார்த்து பேசுறாரு, திருமா கட்சிக்காரவங்க வைகோவுக்கு பதில் சொல்றாங்க என்பதனுடைய நேரடி பொருளை தாண்டி இன்னைக்கு அரசியல் ஏற்பட்டிருக்கிற மாற்றம் என்பது தாவேகாவை நோக்கி நகர்வதற்கான வேட்கையை எல்லா பக்கங்களிலும் உருவாக்கி இருக்கிறது. அது பல்வேறு கட்சிகளுக்குள்ளும் உருவாகி இருக்கிறது. தலைவர்களும் வந்து அங்க போய் எப்படியாவது சேர்ந்துக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த வேட்கையிலிருந்து தான் இந்த பேச்சுக்கள் வருது. இதுக்கு ஒரு எடுப்பான உதாரணம் தான் வைகோ திருமாவை பார்த்து அவர் வைகோ என்ன சொல்றாருன்னா, நீங்க கூட்டணியில் இருக்கிற நீங்க எப்படி விமர்சிக்கலாம் என்பதா அவருடைய கேள்வி. அப்ப நீங்க அதை விமர்சிக்கவே கூடாதுங்க, நீங்க ஏன் விமர்சிக்கிறீங்க அப்படின்னு ஏன் சொல்றாருன்னா, தாவேகா ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தி என்பதை இவர்கள் தாமதமாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். விசிக மதிமுக மோதல் தொடர்ந்து அதிகரிக்குமா? முற்றுப்புள்ளி வைக்க போவது யார்? சொல்லுங்க. யார் இந்த சென்டென்ஸ் டைப் பண்ணாங்களோ அவங்களே அங்கே ஒரு முற்றுப்புள்ளியை வச்சிருந்தாங்கன்னா பிரச்சனையே வந்திருக்காது. இல்லைங்க, இந்த கேள்விக்கு ஒரு உட்பொருள் இருக்குங்க. என்ன ஒரு உட்பொருள்னா, அரசியல் அரங்கில் இப்போ தொடர்ந்து விவாதிக்கப்பட்டு வர்றதுதான். வட்டாரங்கள்லையும் சரி, மறைமுகமாகவும் சரி விவாதிக்கப்பட்டு வர்றது என்னன்னா, பாமக வந்து எப்படியாவது தாவேகா கூட்டணிக்குள்ளே வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் வந்துட்டாங்கன்னா அந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்க முடியாது.
அப்படிலாம் இல்லையே. இல்ல அப்படிலாம் இல்லையேன்னு இல்லை, இது மாதிரியான ஒரு கண்ணோட்டம் வந்து இருக்கு. இப்படி ஒரு பேச்சு இருக்கு. எழுதுறவங்களும் கூட அந்த மாதிரியாக எழுதுறாங்க. இப்போ உதாரணமா வந்து இப்போ டெக்னிக்கலா பார்த்தா ஒரு கூட்டணிக்குள்ள பாமகவோ பாஜகவோ இருந்தா விசிகா இருக்க முடியாதுன்னு சொன்னது கரெக்ட். இப்ப விசிகா தாவே கூட்டணியில இருக்காங்களா நமக்கு தெரியல. கூட்டணியில இல்லாமையே கூட ஆட்சியில பங்கெடுக்கிற ஒரு புதிய ஃபார்முலாவை தமிழ்நாடு கண்டுபிடிச்சிருக்கு. விசிகாவும் பாமகவும் ஒரே அமைச்சரவையில் பங்கெடுத்துக் கொண்டு கூட்டணியில இல்லாம இருக்கலாம்ல. இப்போ கூட்டணியில் இல்லாமல் இருக்கலாம். இடைத்தேர்தல் வரும்போது என்ன நிலைப்பாடு, உள்ளாட்சி தேர்தல் வரும்போது என்ன நிலைப்பாடு, நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது என்ன நிலைப்பாடு, அந்த சிக்கல் அங்கிருந்து உருவாகும். நான் சொல்ல வந்த பாயிண்ட் அது இல்லை. இது வந்து இப்படி ஒரு ஊகத்தினுடைய அடிப்படையில் தான் இது போன்ற கேள்விகள் எழுகின்றன. இப்போ நம்ம இந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணியிருக்கோம்னா நாம ஃப்ரேம் பண்ணதில்லை, அரசியல் களத்தில் விவாதிக்கப்படுவதை வைத்து அதை என்ன நாம விவாதிக்கணும் என்பதற்காக ஃப்ரேம் பண்ண கொஸ்டின் தான் அது. அப்போ இப்படி ஒரு பேச்சு இருக்கு, அது சரிதானா? இப்போ அது முற்றுப்புள்ளி வைக்க போவது யார் அப்படிங்கும் பொழுது யாரோ ஒருத்தர் வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும். உதாரணமாக வந்து தாவேகா தலைமை வந்து அந்த முற்றுப்புள்ளியை வைக்கணுமா என்பதிலிருந்து தான் இந்த கேள்வி உருவாகுது. அதுக்கு என்ன அவசியம் இருக்குன்னு தான் நான் சொல்ல வரேன். இதுக்கு என்ன அவசியம்? தாவேகாவுக்கு இப்போ இருக்கிற தலைவலிக்கு இந்த பிரச்சனைக்கு இல்லாமல் சார் பஞ்சாயத்து பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு உள்ளாட்சி தேர்தலுக்கான அறிகுறி வர ஆரம்பிச்சுச்சுன்னா ஏற்கனவே 2 எம்எல்ஏக்கள் அமைச்சர்களிடம் விசிகா பலமா இருக்காங்க. ஏற்கனவே திமுக கூட்டணியோட சீனியாரிட்டியில நாங்க 8 இடத்துல போட்டிட்டோம், 2 இடத்துல ஜெயிச்சிருக்கோம். மதிமுக அதோட கம்மியா தான் போட்டிட்டு இருக்காங்கன்னு உள்ளாட்சி தேர்தலையும் தாவேக கூட்டணியில சீனியர் பார்ட்னராக விசிகா கை ஓங்கினால் என்ன செய்வதுங்கிறதுக்காகவே இப்பவே பேச ஆரம்பிக்கிறார் வைக்கோன்னு எனக்கு ஒரு அது ஒண்ணு இருக்கு. அப்புறம் அதை விட மிக முக்கியமாக இப்ப முதலமைச்சர் விஜய் வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவன் மீது ஒரு மிகுந்த மதிப்பு கொண்டிருக்கிறார். அது நமக்கு அது வெளிப்படையா தெரிஞ்ச விஷயம். அவங்க கட்சி வட்டாரங்களே சொல்றது தான். அவரே அமைச்சரவையில் சேர்த்துக்கொள்ளணும், அவங்க கண்டிப்பா எங்களோட இருக்கணும். தேர்தலுக்கு முன்னரே எப்படியாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்து தங்கள் கூட்டணியோடு இணைத்துக் கொள்ள வேண்டும் அவர்கள் ரொம்ப பிரியப்பட்டாங்க என்பதெல்லாம் நம்ம பார்த்தா அது ரொம்ப உண்மையான ஒன்று தான். அவங்க தான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று பேசியவர்கள் அவர்களை நோக்கி தான் தாவேகா நீங்க வந்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னாங்க. தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணினாலும் கூட அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அவங்க கொடுத்துருக்காங்கன்னு பார்க்க. அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அந்த கூட்டணியில் எந்த சிக்கலுமே இல்லை. மதிமுகவை பொறுத்தவரையில் அவர் மீதும் விஜய் வந்து மிகுந்த மரியாதை வச்சிருக்கிறார். ஏன்னா அவர் போய் தேர்தல் வெற்றிக்கு பிறகு போய் வீட்டில் போய் பார்த்தாரு, அவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு இருந்தது நமக்கு தெரிஞ்சது. அதுக்கு பிறகு இவர் வந்து இவ்வளவு தூரம் ராஜாவை மிஞ்சி ராஜ விசுவாசம் என்கிற அளவிற்கு வைகோ ஆதரிக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இவங்க 2 பேருக்குள்ள இப்போ வைகோ வந்து ஆவேசப்பட்டு பேசுறது வந்து ஒரு கூட்டணிக்குள்ள சலசலப்பை ஏற்படுத்தும்னு சொல்றதோ இல்லை இதுக்கு வந்து ஒருத்தர் முற்றுப்புள்ளி வைக்கணும் என்பது சொல்வதோ தேவையற்றது. இது வலிந்து வந்து எப்படியாவது ஒரு விவாதத்தை கிளப்ப வேண்டும் என்பதற்காக செய்கிறார்கள். நீங்க இப்போ விசிகா வந்து தாவேக கூட்டணியில் இணைஞ்சிட்டாங்க, 2 எம்எல்ஏ இருக்காங்க, சேர்த்தாச்சு, வன்னியரசு அமைச்சர் ஆயிட்டார். ஆனால் இந்த லெவலில் தாவேகா விசிகாவை அணுகிறத நிப்பாட்டில் திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் திருமாவளவனையை வேட்பாளராக்கி அவரே எம்எல்ஏ ஆக்கி அவரையே அமைச்சராக்கினா என்னன்னு தாவேகா பேசினாங்கன்னு ஒரு செய்தி வந்துச்சு இல்லையா? இந்த செய்தி வைகோவுக்கு என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு? நீங்க ஒரு கூட்டணிலேருந்து இன்னொரு கூட்டணிக்கு போறீங்க, 2 எம்எல்ஏக்கள் அமைச்சர்லாம் ஆயாச்சு, அதை தாண்டி திருமாவளவன் சட்டப்பேரவைக்குள்ள போகணும், அவரை அமைச்சராக்கி பார்க்கணும் அப்படிங்கிற தாவேகாவோட இந்த உரையாடல் பெரிய லெவலில் மதிமுகவை டிஸ்டர்ப் பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன். நான் தாவேகாவுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த 6-7 தொகுதிக்கான இடைத்தேர்தல் ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. நடந்துச்சுன்னா மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ அவர்களை ஏதாவது ஒரு இடைத்தேர்தலில் நிப்பாட்டி வச்சு சட்டப்பேரவைக்கு அனுப்புவதுதான் வைகோ அவர்களுக்கு தாவேகா செய்கிற மரியாதையா இருக்கு. நீங்க உண்மையிலே சொல்லுங்க. அவர்கிட்ட 2 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, ஆனா அந்த 2 எம்எல்ஏக்கள் அவர்கிட்ட தான் இருக்காங்களாங்கிறது அவருக்கு தெரியல. அந்த 2 எம்எல்ஏக்களும் மதிமுக தான் இருக்காங்களான்னு அவங்களுக்கும் தெரியல. இப்போ மதிமுகவுக்கு 1 எம்எல்ஏ இருந்தா கூட அமைச்சரவை வாய்ப்பு இருக்கும். அமைச்சரவை வாய்ப்பு இல்லைன்னா கூட தாவேகா சார்பில் போட்டிட்டு ஜெயிக்கிறதுங்கிற ஒரு வரலாற்று பெருமை வைகோ கிடைக்கும். அந்த நல்ல எண்ணத்துல முற்றுப்புள்ளி வைக்க போது யாருன்னு நீங்க கேட்டீங்களா? அதுக்கு நல்ல ஒரு ஆன்சரை சொல்லியிருக்கீங்க. வைகோவினுடைய பேச்சு ஒட்டுமொத்த நோக்கமே வந்து என்னன்னா, எனக்கு எப்படியாவது ஒரு இடைத்தேர்தல வாய்ப்பு கொடுத்துருங்க என்று கேட்கிறார் என்பது போல நீங்க சொல்ல. வைகோ கேட்கிறாரு நான் சொல்ல. இந்த பிரச்சனையை எப்படி நிப்பாட்டலான்னு தாவேகாவுக்கு நான் ஆலோசனை சொல்றீங்க. சரி, அதை அவங்க பார்த்துக்கிட்டு நம்ம அடுத்த டாபிக் போயிடலாம். இபிஎஸ் மாவட்ட ஆலோசனை, கட்சியை கட்டமைக்கவா மேலும் களை எடுக்கவா? அது நம்ம தொகுப்பு இருக்கு, அதை பார்த்துடலாம். ஆர்டிஎக்ஸ் தொகுப்பு. சட்டமன்ற தேர்தல் தோல்வி, 2ஆம் கட்ட முக்கிய தலைவர்கள் தொடர்ச்சியாக வெளியேற்றம் என அதிமுக கலகலத்துக் கொண்டிருக்க, மாவட்டங்களில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரும் நிர்வாகிகளுடன் கலந்தாலோசனை கூட்டத்தை தினந்தோறும் நடத்தி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி.
இது ஒரு புறம் இருக்க, கட்சியை வலுப்படுத்த வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் மாவட்ட வாரியாக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் தலைமையில் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடைபெறும் என எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். தான் நடத்தும் ஆலோசனை கூட்டங்களில் கட்சி நிர்வாகிகளுக்கு நம்பிக்கை அளித்து பேசி வரும் எடப்பாடி பழனிசாமி வெளியேறியவர்களால் கட்சிக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை எனவும், அவர்கள் குறித்து கவலைப்படாமல் எதிர்வரும் காலங்களில் இடைத்தேர்தல் மற்றும் உள்ளாட்சி தேர்தல்களில் கவனம் செலுத்துமாறு நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தி வருகிறார். மாவட்ட வாரியான ஆலோசனை கூட்டம் அதிமுகவுக்கு பலன் தருமா? முக்கிய நிர்வாகிகளின் வெளியேற்றத்தை ஈடுகட்ட எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போகிறார் போன்ற கேள்விகளை அலசுகிறது இந்த RDX. இன்றைக்கு வேற இடத்துக்கு போனா மந்திரி பதவி கிடைக்கணும் ஆசைப்பட்டாங்க. அவர் பெரிய அண்டாவில் அல்வாக கிண்டி கொடுத்துட்டு சொல்லக்கூடா, நிறைய ஓப்பனாக பேச முடியாது, அது சொல்லக்கூடாது, அதை நம்ம பிறகு சொல்லணும். அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்திருக்கும் நாங்கள் சொல்லின்ற கருத்தை எங்களுடைய கருத்து. இபிஎஸ்ஸின் தொலைநோக்கு. முதல் கேள்வியை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதிமுகவின் மாவட்ட வாரியான ஆலோசனை கூட்டம் கட்சிக்கு பலன் தருமா? என்ன கேட்காதீங்க, நீங்களே முதல்ல ஆரம்பிங்க. இல்லை, எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக மாவட்ட வாரியாக எல்லாரையும் சந்தித்து ஆலோசனை நடத்திட்டு இருக்கிறாரு. அந்த ஆலோசனையின் போது வெளியில் போனவங்களை பற்றி கவலைப்படாதீங்க, நம்ம கட்சியை வளர்ப்போம், நமக்கு வெற்றி உறுதி தான் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ இதனுடைய நோக்கம் என்னென்னா கட்சியை வலுப்படுத்துறது. அப்போ இயல்பாகவே அது கட்சிக்கு பலன் தரும். அப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டம் தான் அதிலிருந்து வரணும். ஆனால் கட்சிக்கு பலன் தருமா அப்படின்னு ஏன் ஒரு கேள்வி வருதுன்னா, உண்மையில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் கூட்டுகிற இந்த மாவட்ட அளவிலான கூட்டத்திற்கு பல பேர் வர்றதில்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ வர்றவங்கெல்லாம் நம்மால், வராதவங்கெல்லாம் டார்கெட் பண்ணி அவங்களெல்லாம் களையெடுங்க. அந்த தலைப்பு போட்டிருக்காங்கல்ல, கட்டமைக்கவா கட்டங்கட்டவா, கட்சியை மேலும் வலுவா கட்டமைக்கிறதுக்கா, இல்லை இன்னும் யாரெல்லாம் தெரியாம இருக்கிறாங்கன்னு பார்த்து கட்டம் கட்டுறதுக்கா? எப்படி சார் ஒரு மாவட்ட செயலாளர்னு அறிவிச்ச பிறகு தலைமை கழகத்துக்கு போய் பொதுச் செயலாளரை பார்க்காம இருப்பாங்க? இல்ல, மாவட்ட நிக்க முடியுமா? இல்ல, மாவட்ட செயலாளர் போறாருன்றதை தாண்டி அந்த மாவட்டத்தில் பல்வேறு நிலையில நிர்வாகிகள் இருப்பாங்கல்ல, அவங்கள பல பேர் வர்றதில்ல. அப்போ இதை வச்சுதான் அவர் அடையாளம் கண்டுக்கிறார், இவங்க எல்லாம் இருக்கிறாங்க இல்ல அப்படிங்கறதா அந்த சிக்கலா இருக்கு. இப்ப அதிமுகவை இது அது ஒண்ணு கட்சிக்கு பலன் தருமானா, இப்போ அவருடைய நோக்கத்திலிருந்து தானே அது பலன் தருமா இல்லையா என்கிற ஒரு கேள்வி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அதிமுகவை வலுப்படுத்துகிற வேலை, அந்த வேலையை எடப்பாடி பழனிசாமி எந்த கண்ணோட்டத்திலிருந்து செய்கிறாரு? ஏற்கனவே மாவட்ட அளவில் இருந்த நிர்வாகிகள் பல பேர் பிடிங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ உதாரணமாக புதுக்கோட்டைனா அங்கே இருக்கிற விஜயபாஸ்கர் போயிட்டாரு, கரூர்னா அங்கே இருக்கிற விஜயபாஸ்கர் போயிட்டாரு, MSM ஆனந்தன் ஒருத்தர் போயிட்டாரு, கடலூரில் சம்பத்து போயிட்டாரா? இந்த மாதிரி நீங்க அப்புறம் எஸ்பி வேலுமணி அது ஒரு முரண்பாட்டில் அவர் இருக்கிறாரு. இவர் முன்னாள் அமைச்சர் சொல்ற வரிசையெல்லாம் எப்படி இருக்குன்னா, போயிடுவார். CV சண்முகம், முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் அவரும் முரண்பாட்டில் இருக்கிறார். இப்படி நீங்க அப்படியே தொடங்கி தமிழ்நாடு முழுக்கவே அதிமுகவில் 2ஆம் கட்ட தலைவர்கள்னு வலுவா ஒரு மாவட்டங்களையும் பார்த்து கொண்டிருந்தவர்கள் யாரும் இப்போ அவரோட இல்லை. மதுரையில் ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு இருக்கிறாங்க. செல்லூர் ராஜு அமைதியா இருக்கிறார், ஆர்பி உதயகுமார் வேகமா இருக்கிறார், செல்லூர் ராஜு அமைதியாகத்தான் இருக்கிறார். அப்போ கட்சி ஏற்கனவே கலகலத்து போயிருக்கு இல்லையா? அந்த கலகலத்து போனதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற கேள்விக்குள்ள எடப்பாடி பழனிசாமி போகாமலே, அந்த கேள்விக்குள் போகாமலே போறவங்கெல்லாம் போங்கன்னு சொல்லிட்டு போர்க்கொடி உயர்த்துறவங்க எல்லாம் கட்சியை விட்டு நீக்கி விட்டுட்டு இந்த மாவட்ட வாரியாக ஆலோசனை கூட்டம் என்பது எப்படி பலன் தரும்ங்கிறதா கேள்வி. நீங்க சொன்ன ஒரு பதில் 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாரும் இப்போ எடப்பாடி விட்டு போயிட்டாங்க. அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமியே ஒரு 2ஆம் கட்ட தலைவர். இந்த புள்ளியிலிருந்து தான் அதிமுகவை அணுக வேண்டியிருக்கு. நீங்கள் 2017 அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அதிமுகவை ஏறக்குறைய கட்சி அவருக்குள்ள கண்ட்ரோலில் எடுக்கிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் அவருக்கு உண்டு. இப்போ வரைக்கும் கட்சி அவர்கிட்ட தான் இருக்கு. இந்த ஜெயலலிதா எம்ஜிஆர் காலத்தில் இந்த 2ஆம் கட்ட தலைவர்களை கிட்டத்தட்ட அவங்களாம் எப்படி எடப்பாடியை பார்த்தாங்கன்னா, இதே நம்மளோட சுற்றிட்டு இருந்தாப்புல, குரூப் ஃபோட்டோவில் நமக்கு பின்னாடி நின்று இருந்தாப்புல, திடீர்னு முதலமைச்சர் ஆகிட்டாரு, கட்சிக்கு பொதுச் செயலாளர், இந்த ரேஞ்சில் தான் எடப்பாடியை பேசிகிட்டே இருந்தாங்க. ஆனால் அடிப்படையில் நான் என்ன நினைக்கிறேன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர் பொதுச் செயலரான பிறகு தனக்கான தளபதிகளை அவர் உருவாக்கி இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். நடுவில் அதற்கான ஒரு முயற்சி எடுத்தார், எஸ்பி வேலுமணி அதை தடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக என்னன்னா, இப்போது இருக்கிற அத்தனை பேரும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உன்னை பொதுச் செயலராக்கியிருக்கோம் அப்படிங்கிற டோனில் தான் அதிமுகவை அணுகிறாங்க.
ஆனால் நம்ம தலைவர் எப்படி கட்டியிருக்கோம்னா அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா எம்ஜிஆர் இருந்த மாதிரி எடப்பாடி இருக்கிறாரு, அவருக்கு அப்படி ஒரு பொறுப்பு இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதிமுகவோட 2ஆம் கட்ட தலைவர்களாக என்ன டோன் அணுகிறாங்கன்னா, நீங்கள் ஜெயிச்சு வந்தீங்கன்னா பார்ப்போம், ஜெயிச்சு வரலாம் கஷ்டம் அப்படிங்கிறதா தேர்தலே அணுகுனாங்க. இன்னும் சொல்ல போனால் வழக்கமாக அதிமுகவோட தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து ஒவ்வொரு அணிகளிலிருந்து போவாங்க, திரைக்கலைஞர்கள்லாம் பிரச்சாரம் பண்ணுவாங்க. 2026 தேர்தலில் நீங்கள் நம்புங்க, எடப்பாடி பழனிசாமி ஒற்றை ஆளாக போனார். இந்த ஒற்றை ஆளாக போனாருங்கிறது வந்து அவருக்கு பாசிட்டிவுக்காக அவர் மட்டுமே போனாரா, இல்லை வேற யாரும் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக மற்றவங்களை தடுத்துட்டு அவர் மட்டும் போறாரான்னு எனக்கு டவுட் இருக்கு. ஏன்னா பொதுவாக அதிமுகவோட 2ஆம் கட்ட தலைவர்களோட பிரச்சாரம் ஏதாவது ஒரு வகையில் எடுபடும். ஆனால் இந்த முறை எடப்பாடி பிரச்சாரத்தை தவிர வேற எந்த முகம் கூட அதிமுக பிரச்சாரமே இல்லை. அப்போ என்னன்னா, அதிமுக தோத்தாலும் சரி, அதிமுக எதிர்கட்சியாக வந்தாலும் சரி, அதிமுக 47 எம்எல்ஏ ஜெயிச்சாலும் சரி, அந்த 47க்கும் நான் காரணமாக இருக்கணும். அதுக்கு வேற ஒரு 2வது நபரை காரணமாக காமிச்சிடக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு தன்முனைப்பு எடப்பாடி பழனிசாமிகிட்ட நமக்கு பார்க்க முடியுது. அதனால தான் இந்த 47 பேர் இப்போ 40 ஆயிடுச்சு. நீ கவலையப்படாதீங்க, 30,000 20,000. அதிமுகவினர் தாவேகா பக்கம் தாவும் படலம் முடிந்து விட்டதா? இடைத்தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் நெருக்கத்தில் மீண்டும் தொடருமா? எப்படி கேள்வி பாருங்க. இந்த பில்லி சூனியத்திலலாம் நம்பிக்கை இருக்கான்னு தெரியல. ஒருத்தருக்கு ஏதாவது செய்யலாம். இவங்க எப்படின்னா 2 நாளைக்கு வைங்க, அப்புறம் 1 மாதம் கேப் விட்டு அப்புறமா வைப்போங்கிற மாதிரி. அதிமுக மொத்தமாக கரைஞ்சிக்கிட்டு இருக்கு சார். உண்மையில் நம்ம கவலையாக இருக்குது. ஆனால் அதிமுகவோட தலைவர்கள் தான் போகிறாங்க, முன்னாள் அமைச்சர்கள் போகிறாங்க, எம்எல்ஏக்கள் போகிறாங்கன்னு சொன்னாலும் ஊருக்குள்ளே ஒரு அதிமுக கிளைக்கழக ஒன்றிய செயலாளர்கள் யாராக இருந்தாலும், இல்லை அதிமுகவோட தொண்டர்களாக இருந்தாலும் கூட அவங்க யாரை அணுகுவாங்கன்னா, அவங்க மாவட்டத்துக்குள்ளே, அவங்க ஏரியாவுக்குள்ளே யாரை தெரியுமோ அவங்கள தான் அணுகுவாங்க. நீங்கள் விராலிமலையில் விஜயபாஸ்கர் இல்லைன்னா விஜயபாஸ்கர் மட்டும் போக மாட்டார். ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் விஜயபாஸ்கரோட ஆளாக இருந்த அத்தனை பேரும் தானே போவாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு அமைச்சர் போகிறாரு, ஒரு முன்னாள் அமைச்சர் போகிறாரு, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போகிறாருன்னா கிட்டத்தட்ட அந்த மாவட்டமே மூவ் ஆகுதுன்னு தானே சார் அர்த்தம். அது எப்படி இப்போ நீங்கள் அண்மையிலே தாவேக்காக்குள்ளே வந்து செங்கோட்டையனுக்கும் புஷி ஆனந்துக்கும் நடுவில் ஒரு பெரிய உட்கட்சி குழப்பம் இருக்குது. அந்த உட்கட்சி குழப்பம் தாவேக்கா பிரச்சனை இல்லை, அதிமுகவிலிருந்து நிறைய பேரை நான் வாக்குறுதி கொடுத்து கூப்பிட்டு வந்திருக்கேன், அவங்களுக்குலாம் முக்கியமான பொறுப்பு வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குன்னு செங்கோட்டையன் சொல்கிறார். செங்கோட்டையனுக்கு இருக்கிற அதே பொறுப்பு விஜயபாஸ்கருக்கு இருக்குது. விஜயபாஸ்கர் மட்டும் போல அவர் 10,000 பேரை கூப்பிட்டு போயிருக்காரு. அப்போ அந்த மாவட்டத்துக்குள்ள, அந்த ஒன்றியத்துக்குள்ள நான் ஆட்களை கூட்டு வந்திருக்கேன் இல்லையா? ஆனால் விஜயபாஸ்கர் கேட்பார். அடிப்படையில் அரசியல் இப்படி தான் இயங்கும் போது தனிப்பட்ட நபர்கள்னு சொல்ல முடியாது, அது ஒரு வேலை ஆளுமைகள் தான். அவங்க ஏதோ ஒரு கிட்டத்தட்ட நீங்கள் கல்யாணத்துக்கு போயிருப்பாங்க, சாவு வீட்டுக்கு போயிருப்பாங்க, ஜாதி சான்றிதழ் வாங்கி கொடுத்துருப்பாங்க, நிலப்பச்சை தீர்த்துருப்பாங்க, ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் பஞ்சாயத்துக்கு போய் நின்றுருப்பாங்க. கட்சிக்காரனுக்கு ஏதாவது ஒன்றுனா யாரெல்லாம் வந்து களத்தில் நின்னாங்க அவன் தான் சார் தலைவன். அப்படி பார்க்குற போது அதிமுகவோட 2ஆம் கட்ட தலைவர்கள் அத்தனை பேருமே கட்சிக்காரர்களுக்காக நின்றுருக்காங்க. நம்ம பொதுமக்களுக்கு நின்றாங்களாங்கிறது 2ஆம் பிரச்சனை. கட்சிக்காரர்களுக்காக நின்றுருக்காங்கும் போது அவங்களே அந்த மாவட்டத்தோட முகமே இல்லைன்னா யார்கிட்ட போய் நிற்பாங்க? நீங்கள் புதுசாக போட்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமியோட சிக்கல் என்னன்னா, அவர் எஸ்பி வேலுமணிக்கு பதிலாக அங்கே ஒரு மாவட்ட செயலர் போகிறார். இந்த மாவட்ட செயலர் என்ன சார் வேலை பார்ப்பாரு? எப்படி வேலை பார்ப்பாரு நீங்கள் சொல்லுங்களேன். அது இந்த வேலையை நீங்கள் எப்போ செஞ்சுருக்கணும்னா, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சுருக்கணும். எஸ்பி வேலுமணி நீங்கள் மாநிலத்தை கொண்டு வந்துட்டு மாவட்ட பொருள் வேற யாராவது போட்டுக்கணும். எந்த வகையிலும் ஜெயலலிதா உருவாக்கி வைத்திருந்த கட்சி கட்டமைப்பில் ஒரு சின்ன சேஞ்சை கூட பண்ணிடக்கூடாதுன்னு எடப்பாடி பயந்துட்டு இருந்தார். ஏன்னா அவர் எதையாவது மாற்றத்தை கொண்டு வந்து எவராக எதிர்த்துட்டான்னு என்ன பண்ணுறது, அந்த பயம் தான் அவரை இங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கு. இல்லை, இப்போ தாவேக்கான்னு ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல, அந்த ஃபேக்டர் வந்து தாவேக்காவை நோக்கி தானே அவங்க போகிறாங்க. 2ஆம் கட்ட தலைவர்களில் பெரும்பாலானோர் அப்படி தான் போகிறாங்க. திமுகவுக்கு போனவங்க இருக்கிறாங்க, இனிமேல் போக போகிறவங்களும் திமுகவுக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் பெரும்பாலானோர் வந்து தாவேக்கா பக்கம் தான் போகிறாங்க. இப்படி போகிறது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு குறிப்பாக ஒரு விஷயத்தை தொடர்ந்து உணர்த்தி கொண்டே இருக்கிறது. இப்போ தேர்தலுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஆளுங்கட்சி, அதிமுக வந்து எதிர்கட்சி, வாய்ப்பு வந்து அதிமுகவுக்கு தான் இருக்கும் என்பது போல தான் ஒரு பிம்பம் வந்து தொடர்ச்சியானது. திமுக தோற்றா வேற வழியில் அதிமுக தான் என்பது போல அது இருந்தது. ஆனால் தாவேக்கா வந்து ஒரு கட்சியாக உருவாகி அந்த பிரச்சாரங்கள், மக்கள் ஆதரவுன்னு வந்தது. வரும்போது கூட பலரும் அதை நம்பலை. திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும், இல்லைனா அவங்க ஆட்சி இழந்தாங்கன்னா அதிமுக வந்து ஆட்சிக்கு வரும் என்பது போல தான் இருந்தது. ஆனால் தேர்தலுக்கு பிறகு நிலைமை தலைகீழாக மாறிடுச்சு. 2வது, அரசியல் களத்தில் அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் இப்போ இந்த தேர்தலுக்கு முன்னாடி 2026 தேர்தலுக்கு முன்னாடி 5 ஆண்டுகளில் அரசியல் களத்தில் அதிமுகவுக்கு இருந்த முக்கியத்துவம் அது இப்போ இருக்கா? தேர்தலுக்கு பிறகு, தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு, தாவேகா அரசு அமைந்ததன் பிறகு அந்த அரசியல் முக்கியத்துவம் என்பது அவங்களுக்கு இருக்கானா? இல்லை. அவங்களுடைய அரசியல் முக்கியத்துவம் இல்லை என்பதை அவங்களுடைய பேச்சே காட்டிடுது.
இப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய செயல்களோ ஒரு பெரிய அரசியல் அரங்கிலோ அதிமுகவிற்குள்ளோ எந்த அதிர்வுகளையுமோ ஒரு புத்துணர்ச்சியோ அது ஏற்படுத்தவே இல்லை. அரசியல் அரங்கிலும் அது ஏற்படுத்துவதில்லை. பேச்சுக்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுடைய பேச்சுக்களும் வந்து மிக மோசமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க பார்க்குறோம். அப்போது அவங்களுக்கு கண்கூடாக ஒரு விஷயம் தெரிகிறது. அந்த விஷயத்தை மறுக்கிறாங்க அல்லது அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க வந்து மறைச்சிடுறாங்க. இதன் மூலமாக அதிமுகவை வளர்த்து விட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி எப்படி கருதுகிறார்? தாவேகா ஒரு பெரிய அரசியல் இயக்கமாக வந்து ஆளுங்கட்சி அவங்க இருக்கிறாங்க. விஜய் என்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் பெரும் ஈர்ப்பை ஏற்படுத்தக்கூடியவராக எம்ஜிஆரோடு ஒப்பிடக்கூடியவராக இருக்கிறார். எம்ஜிஆருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்பு இருந்தது. பெண்களுடைய வாக்குகள் அவருக்கு வந்தன. அதே போல விஜயும் ஒரு ஈர்ப்புடையவராக இருக்கிறார். பெண்களுடைய வாக்குகளை அவர் கவர்கிறார் என்று சொல்லும் பொழுது அவர் எம்ஜிஆருக்கு நிகராக ஒப்பிடப்படுகிறார். அவருமே வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரை பற்றி மிக உயர்வாக தான் பேசுகிறார். அவங்களும் அதிமுகவை நோக்கி நீங்கள் எங்கள் பக்கம் வந்துருங்க என்பது போல தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போது அதிமுக என்கிற ஒரு கட்சியினுடைய இருப்பே வந்து கேள்விக்குள்ளாகும் பொழுது அதில் இருந்து விவாதத்தை தொடங்காமல் அதில் இருந்து அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்காம போகிறவங்கெல்லாம் போகட்டும், இருக்கிறவங்களை வச்சு நாம் வந்து இந்த கட்சியை கட்டமைச்சிடலாம்னு எடப்பாடி பழனிசாமி எப்படி கருதுகிறார்? இப்படி இவர் கருதுகிற போக்கு என்பது இன்னும் போகக்கூடிய மனோநிலையில் இருக்கிறவங்களை எப்படி தடுத்து வைக்கும்? எம்எல்ஏக்களாக இருக்கிறவங்க பதவியை ரிசைன் பண்ணிட்டு தாவேக்கால போய் சேர்றாங்க. ஏன்னா இன்னொரு முறை தேர்தலை எதிர்கொள்ளணும். அந்த தேர்தலில் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணும். வாய்ப்பு கிடைச்சாலும் அவங்க வெற்றி பெறணும். இத்தனை தடைகள் இருக்கு. இவ்வளவையும் மீறி அதை தூக்கி போட்டு அவங்க போறாங்க அப்படின்னா அது பற்றியும் அவர்கிட்ட அந்த பேச்சில் வந்து கவலை இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம கட்சியில் இருந்தாங்க, இப்போ மாற்று கட்சிக்கு போய் அவங்க மதிப்பிழந்து போயிட்டாங்க. இப்படிதான் அவர் பேசுறாரே ஒழிய போனது எவ்வளவு பெரிய பலவீனம் என்பது குறித்து அவர் பேசவில்லை. நீங்க தமிழ்நாட்டை ஒரு மண்டலமா பிரிச்சுக்கிட்டீங்கன்னா வட மண்டலத்தில் வடபகுதியில் யார் இருக்காங்க? இப்போ சிவி சண்முகம் போன்று இருந்தாங்கன்னா அவங்க இன்னைக்கு என்னவா இருக்கிறாங்க? கொங்கு மண்டலத்தில் ஒரு பேர் என்ன, இப்போ தாவேகாவினுடைய மூத்த அமைச்சர் செங்கோட்டையன், இப்போ எஸ்பி வேலுமணி. அப்போ கொங்கு மண்டலத்தில் நிலைமை என்ன? டெல்டா ஏற்கனவே பலவீனமாக, அங்கே இருந்த வைத்திலிங்கம் வந்து திமுகவுக்கு போயிட்டாரு. தென் மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சசிகலா, டிடிவி தினகரன் இவங்களை வந்து கடைசி வரைக்கும் நான் சேர்த்துக்கவே மாட்டேன்னு அவர் சொன்னதனுடைய விளைவாக அது தென் மாவட்டங்களையும் பலவீனப்பட்டு போய் நிற்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமி தான் சார்ந்து இருக்கிற அந்த சேலம் மாவட்டத்தை மட்டும்தான் நம்பி இருக்க போன்ற ஒரு நிலை. இப்போ நீங்க எவ்வளோ கொங்கு மண்டலம்னா சொல்லலாம்ல, சேலம் மாவட்டம் இல்லைங்க, அப்படிதானே இருக்கு நிலைமை. இப்போ எடப்பாடி தொகுதியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவர் கடைசி நேரத்தில் தாவேகா வேட்பாளர் வந்து விலைக்கு வாங்கிட்டாரு என்று சொன்னாங்க. ஒருவேளை தாவேகா வேட்பாளர் விசில் சின்னத்தில் நின்றுந்தாருன்னா அங்கே என்ன கதனே தெரியலையா? ஏன்னா அவர் கடைசி நேரத்தில் இன்றைய முதலமைச்சர் விஜய் வந்து அப்போ அந்த அவருக்கு நீங்கள் வாக்களிங்கன்னு சொன்னதுக்கு அவருக்கே கிட்டத்தட்ட 40,000-50,000 வாக்குகள் விழுந்திருக்கு. அவர் தாவேகா சார்பில் நிற்கல, சின்ன சொன்ன. அப்போ ஒருவேளை அப்போ தாவேகா வேட்பாளர் அங்கே நின்றுருந்தா எடப்பாடி தொகுதியிலே எடப்பாடி பழனிசாமியினுடைய நிலை என்னங்கிற கேள்விகள் இருக்கு. அப்போ யதார்த்தம் வந்து இப்படி இமயமலை மாதிரி அவர் கண் முன்னாடி நிற்கும் பொழுது அதை வந்து மறைச்சிடலாம் என்பது போலத்தானே இவருடைய செயல்பாடுகள் இருக்கின்ற. அது அதிமுக என்கிற கட்சிக்கு எப்படி பலன் கொடுக்கும்? 96 அதிமுக தோத்த போது கிட்டத்தட்ட திமுக தமாக கூட்டணி வந்து ஒரு பிரம்மாண்ட வெற்றி, அதோட முடிஞ்சுங்க அதிமுக அப்படின்னு சொன்னபோது எல்லாரும் எம்ஜிஆர் சொல்றாங்க. அடிப்படையில் அதிமுகவை இந்தியாவின் பெரிய கட்சியாக உயர்த்தி காட்டியது ஜெயலலிதா. 96 தோல்விக்கு பிறகு அந்த அம்மா 2001 எந்திரிச்சு வராங்க. திரும்பவும் சார் ஒரு கட்சியினுடைய தலைமை எந்த அளவுக்கு வலுவா இருந்தா ஊழல் செஞ்சாங்க ஏ1ன்னு பதவி இழந்துட்டு அடுத்த தேர்தலில் 10 வருஷம் தொடர்ந்து ஆட்சி சார். இப்போ கிட்டத்தட்ட ஜெயலலிதாவோட ஆறா வந்து அதிமுகவில் யார் பக்கத்திலேயே நிற்க முடியாத அளவுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. அப்படி ஜெயலலிதாவோட இடத்துல நம்ம வந்து இருக்கிற போது இன்னும் சொல்ல போனால் எம்ஜிஆராவது மத்திய அரசோடு இணக்கமாக போவது, மத்திய அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதுங்கிற டோனில் இருந்தார். ஜெயலலிதா மேலே போய் வாஜ்பாய் ஆட்சியை கவிழ்த்துட்டு தான் முதல் வேலையாக வந்தாங்க. நான் அதிமுகவுக்கு பொதுச் செயலராக இருக்கிற வரைக்கும் டெல்லியில் ஒரு முகமே தேவையில்லை, நான் இங்கிருந்து என்ன சொல்கிறோம் அது டெல்லிக்கு எடுக்கிட்டோம், டெல்லியில் ஒரு 4 MP உட்காந்துக்கிட்டு அவன் ஆத்திரம்னு அவசியமே இல்லைன்னு கடைசி வரைக்கும் அந்த தேசிய அரசியலில் அதிமுக ஈடுபடலைன்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க. உண்மையிலேயே ஜெயலலிதா எப்படி பார்த்தாங்கன்னா, தேவையில்லை எனக்கு, உனக்கு வேணும்னா வந்து போயஸ் கார்டன் வாசலில் நில்லு. உண்மையிலேயே கிட்டத்தட்ட ஜெயலலிதாவோட இறுதி காலங்களில் எம்எல்ஏ MP எல்லா தேர்தலையுமே அவங்க ரெட்டையிலே தனியாக போடு, கூட்டணியே வேணாம், அதிமுக ஜெயிக்குங்கிற இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அந்த கட்சியை அப்படியே எடப்பாடி கையில் கொடுக்கும்போது அது எவ்வளவு பெரிய பலம், அது எப்படி நீங்கள் சுமப்பீங்க? எடப்பாடிக்கு அந்த சுமை தெரியல. 2016 தான் அம்மா இறக்குறாங்க. 16 கிட்டத்தட்ட 44% சார், 44% ஓட்டு சரிபாதி சார். இன்னைக்கு எங்கே போச்சுனே தெரில. ஜெயலலிதாவோட அரசியல் வாரிசு திரும்ப சொல்லும் போதெல்லாம் ஜெயலலிதாவுக்கு இருக்கிற ஆளுமே எடப்பாடிக்கு இல்லை, திரைக்கவர்ச்சி இல்லைன்னு சொன்னாலும்
தலைவர்களது மிகப்பெரிய பலம்ங்கிறது அவங்க எவ்வளவு மோசமாக கீழே விழுந்தாலும் திரும்ப எந்திரிச்சு வராங்க. ஆனால் அப்படி நான் எந்திரிச்சு வருவேங்கிறதுக்கான ஒரு சமுக்கி கூட எடப்பாடி இல்லைங்கிறதா சிக்கல். சார், அவர் கடந்த 2017-21 4 ஆண்டுகள் அதிமுக வரலாறுலேயே அதை திரும்ப திரும்ப குறை சொன்னதுக்கான ஒரே காரணம் அது பாஜகவோட கூட்டணி. சரி, அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சிருந்துருக்காங்க, திமுக பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காங்க, எம்ஜிஆர் தேசிய கட்சிகள் கூட்டணி வச்சிருக்காரு. ஆனால் அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சு பாஜகவோட தமிழ்நாட்டு கிளை மாதிரி அதிமுக மாறிடுச்சுங்கிற பேர் வர தொடங்குற போதே இல்லைங்க, இது அதிமுக இல்லைங்க, அதிமுக ஹிஸ்டரி இப்படி இருக்காதுங்க, அது எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் பார்த்த கட்சிங்க, ஒரே ஒரு ஓட்டில் மொத்த இந்தியாவையும் அரசாட்சியை கவுத்துட்டு வந்த அம்மாவோட இந்த டோனில் அதிமுகவில் யாருமே பேசலை. அதுக்கு எடப்பாடியை மட்டும் இவங்க எல்லாம் குறை சொல்கிறாங்க. அந்த 4 ஆண்டுகள் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கணுங்கிறதுக்காக அமைதியாக இருந்தார், மற்றவங்க எல்லாம் அமைச்சர்களாக இருக்கணும், எம்எல்ஏக்களாக இருக்கணும், பொறுப்பில் இருக்கணுங்கிறதுக்காக அமைதியாக இருந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த 4.5 ஆண்டுகள் பாஜக என்ன சொன்னாலும் இல்லை சொல்லவே இல்லைனாலும் சரிங்கேசமானு சொல்லிக்கிட்டு இருந்த அத்தனை அதிமுகவின் குரலும் தான் அதிமுகவை சவக்குழிக்கு தள்ளியிருக்க தவிர இப்போ தோத்த உடனே ஜாலியாக எடப்பாடி மட்டும்தான் காரணம்னு சொல்கிறாங்க. ஏன் எடப்பாடி தப்பு பண்ணும்போது நீங்கள் யாரும் பேசலை? ஜெயக்குமார் குறைந்தபட்சமாக பேசினாரே சார், பாஜகவோட கூட்டணி சேர்ந்து தான் நாங்கள் தோத்தோன்னு, மைனாரிட்டிஸ் அதிமுக பக்கம் போகலன்னு சொன்னாரே. அதிமுகவுக்குள்ள இருந்து அதிமுகவுக்கு என்ன குரல் சரியா இருக்குமோ அதை வெளிப்படையாக சொன்னவர்களை ஜெயலலிதா ஆதரிச்சுக்கிறாங்க, கூப்பிட்டு பேசியிருக்காங்க போயஸ் கார்டில். நமக்கு கலிப்பூங்க நிறைய சொல்லிட்டு அந்த பூங்கன் சொல்லிட்டே இருப்பார். அடிப்படையில் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமியை மட்டும் கை காட்டி விட்டு இவர்களெல்லாம் என்னமோ அதிமுக குலைச்ச மாதிரி ஒரு சித்திரம் ட்ரை பண்ணுறாங்க. பாஜகவுடனான கூட்டணி, பாஜக கூட்டணி கூட சொல்ல முடியாது சார், கிட்டத்தட்ட அவர் எடப்பாடி சரண்டர் ஆயிட்டார். அதுதான் ஒரு பெரிய காரணம். இப்போ நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, நிறைய காரணங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் எனக்கு பிரதான காரணமாகப்படுவது இன்றைக்கு உண்மையிலே அதிமுக என்பது தாவேகா தான். எம்ஜிஆர் ஜெயலலிதா வரிசையில் அடுத்த தலைவர் இப்பொழுது முதலமைச்சராகக்கூடிய விஜய் தான். அதை அந்த கட்சியினரே உணர்ந்து விட்டதால் தான் அங்கு சென்றிருக்கிறார்கள். நெல்சன் எதுவும் பேச மாட்டாரு. நான் இன்னொரு நாள் திங்கட்கிழமை சந்திப்போம். எப்படி இப்படிதான் முடிப்பீர்கள் எனக்கு தெரியுமே. நன்றி.